ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி சுண்டல் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குழம்பு தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொங்கல் லீவு வருது இல்லைங்களா, நான்வெஜ்ஜெல்லாம் செய்ய முடியாது. அப்போ இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுண்டல் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் குழம்பு செய்கிறதுக்கு பாருங்கள், நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய காலிஃப்ளவர் ஒன்று எடுத்திருக்கேங்க. அப்புறம் கறிவேப்பிலை. சுண்டல் நான் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க. சுண்டல் பச்சை பட்டாணிலாம் நான் இப்படி தான் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுக்கிறது. டக்குன்னு எடுத்து ஒரு குழம்பு பண்ணிக்கலாம். குக்கரில் சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் சீரகம் போட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் எப்பொழுதுமே காலிஃப்ளவரை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தாங்க கட் பண்ணுவேன். அப்போ தான் குழம்புல கரைஞ்சி வராதுங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப வெந்துடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு இப்படி தான் நான் சாப்பிடுவேங்க. இப்போ காலிஃப்ளவர்லாம் நல்லா பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணியாச்சுங்க. வெங்காயம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயத்துலேயே குட்டியாக இருக்குது இல்லைங்களா, இது பேர் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுறதில்ல. சின்ன வெங்காயம் ரொம்ப விலை அதிகமாக இருக்கனால இந்த வெங்காயத்தையே தான் நான் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கையும் பாருங்கள், 2 துண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். தக்காளியெலாம் கட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணும் பொழுது அந்த குழம்புல புளிப்பு சுவை அதிகமாக ஆகாதுங்க. இது மாதிரி குழம்புக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரை இது மாதிரி சுடுதண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணும் பொழுது ஏதாவது பூச்சி இருந்தால் கூட அதெல்லாம் செத்துருங்க. இப்போ காலிஃப்ளவர்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க. நம்ம தாளித்து விட்டுக்கலாம். மண் சட்டியில் குழம்பு செஞ்சாவே நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நம்ம இப்போது கடாய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போடுறோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான்வெஜ் செய்யாத சமயத்தெல்லாம் இது மாதிரி குழம்பு வச்சுக்கலாங்க. அதே மாதிரி எங்கேயாவது வெளியே போகணும், வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த குழம்பு வச்சிடலாம் டக்குன்னு. இப்போது வெங்காயம் வணங்குறதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் பேஸ்ட் நான் போடுறேன். நான் இஞ்சி பூண்டோடையே இந்த பட்டை லவங்கமும் சேர்த்து அரைச்சி வச்சுக்குவேங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா 2 டீஸ்பூனும், மல்லித்தூள் 3 டீஸ்பூனும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அதை இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. எண்ணெயிலே கிளறும் பொழுது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தக்காளியெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி இப்படி பெருசு பெருசாக போட்டாலும் நல்லா கரைஞ்சிடுங்க. இப்போது இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தக்காளிலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வணங்கட்டுங்க. அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளிலாம் இந்த கரண்டிலே அப்படியே கொஞ்சம் மசிச்சு விட்டுறலாங்க. இப்போது உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கும் நான் பெருசு பெருசாக தாங்க நான் போட்டிருக்கேன். அப்போ தான் குழம்புல கரைஞ்சி வராதுங்க. உருளைக்கிழங்கு முழுசு முழுசாகவே இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் போடுறோங்க. காலிஃப்ளவரையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடணுங்க. இந்த காயெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கினா தான் சாப்பிடும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ காயெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க.
நல்லா வந்து வேகட்டும். இப்போது அரை வேக்காடு வந்து வெந்துருச்சுங்க. நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த சுண்டல் வந்து போட்டுக்கலாம். இப்போது காய் வந்து பாதி வேக்காடு வேகும் பொழுது ஒரு சுண்டல் போட்டால் தான் கரெக்டாக இருக்குங்க. இப்போ சுண்டல் எல்லாம் போட்டாச்சு. இப்போது நல்லா வந்து கிளறி விட்டுறலாங்க. இப்போது எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு முதல்ல போட்டதே கரெக்டாக இருந்தது. இப்போ மூடி போட்டு நல்லா வந்து வேகட்டுங்க. இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா வந்து ஒன்று கூடி வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த காலிஃப்ளவர்லாம் பாருங்கள் பெருசு பெருசாக போட்டனால அப்படியே இருக்குது, குழம்புல வந்து கரையவே இல்லை. நல்லாவும் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டல், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டான குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.